யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம கொடுத்து 10th ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் நம்பர் 85 யூனிட் 1 பார்க்குறோம். ஓகேங்க, இந்த ப்ரோஸ் வந்து நிறைய இங்கே டைப் பண்ணிருப்பாங்க. பட் நான் கதையை சொல்கிறேன், அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ளோசரி என்னென்னு பார்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். தி யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதாங்க சீகல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜ் இதோட இடத்துல இருக்குது, ஒரு விளிம்பான இடத்துல இருக்குது. கீழே பாருங்கள், அதோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கீழே இருக்காங்க. சரிங்களா? ஹிஸ் 2 brothers அண்ட் ஹிஸ் சிஸ்டர் ஹேட் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே தி டே பிஃபோர். ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த சீகளுடைய 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் பறந்து போயிட்டாங்களாம். நம்ம தலைவன் மட்டும் பறக்காமல் அப்படியே இருக்காப்புல. ஓகேங்களா? ஹி ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தெம். அவங்களோட பறந்து போகிறதுக்கு இவருக்கு பயம். ஓகேங்களா? Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. என்னதான் இருந்தால் அப்படியே அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் ஓடிடுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த எட்ஜுக்கிட்ட வந்தோன்னா பெரிய பள்ளத்தை பார்த்தோன்னு பயம். அப்புறம் பார்க்க ஆரம்பிக்கல. He felt certain that his wings would never support him. இது என்ன நினைக்கிறதுனா, நம்ம பறக்கணும்னு நினச்சி குதிச்சோன்னா நம்ம விங்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணாமல் நிற்கிறோம், செத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம். So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அப்புறம் அதை பார்த்து பயந்து என்ன பண்ணோம், அது இருந்ததுக்கே ஓடிடுது. ஓகேங்களா? Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge with appeared to him so desperate. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த பயம். ஓகேங்களா? அவங்களுக்கு இவங்களை மாரி தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்களும் தைரியமாக பறந்து போயிட்டாங்க. பட் இவர் மட்டும் பறக்கல. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதனுடைய சீகளுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. சரிங்களா? அதேமாரி வந்து திட்டுறாங்க. இதேமாரி இருந்தனாக்கா நீ இது சாப்பிடாம சாக வேண்டியதான்ற மாதிரி திட்டிட்டும் போயிடுறாங்க. ஓகேங்களா? ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம், ஸ்கோல்டு ஹிம். ஓகேங்களா? த்ரெட்னிங் டு லெட் ஹிம் ஸ்டார் ஆன் ஹிஸ் லெட்ஜ் unless he flew away, but for the life of him he could not move. ஓகேங்களா? ஆனால் இது என்ன நினைக்கிறதுனாக்கா, பறந்து வந்துட்டுனாக்கா நீ எங்கேயும் சாப்பிட்டதுன்னு சொல்கிறாங்களா. ஆனால் இது நினைக்கிறாங்க, ஐயோ நான் பறந்தாலே செத்துருவேன் அப்படின்னு ஒரு பயம், கீழே வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? That was 24 hours ago. Since then nobody had come near him. 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் யார் கிட்டக்கு வரல. The day before, all day long he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பிரதர்ஸ் கோர்சேஷன் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருங்க, எப்படி பறக்கணும், எப்படி சாப்பாடு எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் தலைவனுக்கு seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around raising a proud cackle. And all the morning the whole family had walked all about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களோட ஓல்டர் பிரதர் இருக்காங்களே சீகளுடைய, அவங்க வந்து ஃபஸ்ட்டு பறக்க அமைச்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பா வந்து மேலே பறந்து சர்க்கிள் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்களா? பட் இவனுக்கு வந்து கொஞ்சம் திட்டுறாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the hot heat because he had not eaten since the previous nightfall. ஆனால் தலைவன் சாப்பிடவே இல்லை, பட்னியாக தான் அங்கே இருக்கான். ஓகேங்களா? அவங்க அம்மா அப்பா சாப்பாடு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, நீ வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஓகேங்களா? அங்கே வந்து மெக்கீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதனுடைய ஒரு பீஸ் தான் இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஓகேங்களா? Till at the far end of his ledge, now there was not a single crop of food left. He had searched every inch. அங்கே பார்த்துக்க ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஃபுல்லாக தேடி பார்க்க சாப்பாடு அங்கே ஒன்று கூட இல்லை. ஓகேங்களா? Dirt caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. அங்கே எக்ஷெல் இதுங்க வந்து உடச்சிட்டு வெளில இருந்துருக்கலாம், அந்த எக்ஷெல் தான் இருக்குது. அதை போய் சாப்பிட்லான்னு பார்த்துருக்கு. ஆனால் அதை சாப்பிட ட்ரை பண்ணாக்கா அது இதையே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுன்றது சாப்பிடாம இருக்குது. He then throttled back and forth from one end of the ledge to the other.
His long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath. And between him and his parents, there was a deep and wide crack. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, என்ன நடக்குதுனாக்கா இந்த சீக்கிரம் வந்து பறக்க மாட்டேங்குதுங்க. ஓகேங்களா, இது வந்து எப்படியாச்சும் இங்கே வர வைக்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்பா அம்மா அவங்களோட 2 பிரதர்ஸ் சிஸ்டம் ஆப்போசிட்டில் போய் இருக்கிறாங்க. இது என்னென்னமோ நினச்சி பயந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் பறக்காமல் அங்கே போய் சேர்த்துக்கு வாய்ப்பே இல்லை. இது என்ன நினைக்கிறேன், இங்கே இறங்கி போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெர்டிக்கலாக ரொம்ப ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் இருக்குது. ஓகேங்களா, கீழே ஃபுல்லாக சீ தான் இருக்குது. சரி, எப்படியும் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஓகேங்களா, அதான் அதை நினச்சி பார்க்குறா எப்படி போகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன்ஸில் யோசிக்குது. There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps further away than the sea beneath him. He stepped slowly out to the brink of ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. அங்கே என்ன பண்ணுறது, எனக்கு மேலிட்டு அப்படியே மயக்கத்தில் விழுகிற மாதிரி நடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஆனால் யாரும் ஒரு சுத்தமாக கூட கண்டுக்கல. ஓகேங்களா, he saw his 2 brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. இது அங்கே விழுகிற மாதிரி நடிக்கிறப்ப அங்கேருந்து பார்த்துக்க மற்ற யாரும் கண்டுக்கலாம், அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இவங்க அம்மா மட்டும்தான் இதை பார்த்துட்ருக்காங்க. She was standing on a little high hump of the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, டக்குனு இந்த ஃபிஷ் வந்து கிழிச்சு ஓகேங்களா கால் வச்சுக்கிட்டு then scrapped each side of her beak on the rope. The sight of the food maddened him. How he loved to tear food that way. அது சாப்பாடு அந்த மாதிரி கிழிச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி பார்க்க அவங்க அம்மாவோட பண்ணுறதை பார்த்துட்டு his mother cackled too and looked at him. இது இங்கேருந்து கூப்பிடுது. ஓகேங்களா, ஒரு சத்தமாக கூப்பிடுது. அவங்க அம்மா அவங்களை பார்க்குறாங்க. ஓகேங்களா, கா 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 he cried. இது அழுகுது. ஓகேங்களா, சாப்பாட்டாங்க பசிக்குது கொஞ்சமாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அழுகுது. ஓகேங்களா, how low how she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம். அப்புறம் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் பொருள் அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு இதுக்கிட்ட வந்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, ஹீடம் அவர் ஏனுக்கு சாப்பாடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த ராக்கெலாம் தட்டிக்கிட்டு அந்த காலையில் தட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா, நீ டு ஹர் எஸ் ஷீ ஃப்ளீ அக்ராஸ் பட் வென் ஷீ வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம். அவங்க அம்மா கிட்டக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, லெக்ஸ் ஹேங்கிங் லிம், ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ், த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பிரிக் ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட தான் இருக்கிறாங்க, பட் ஆனால் இவங்க வந்து கிட்ட கொஞ்சம் தரல. ஓகேங்களா, he waited a moment in surprise, wondering why. ஆனால் இதுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆச்சு. என்ன பண்ணுறாங்க நம்ம கிட்ட வந்து ஏன் கொடுக்காம இருக்காங்க, எவ்வளோ பசியில் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு சொல்லிட்டு இது சத்தமாக கற்றுது. ஓகேங்களா, அப்புறம் வந்து he fell outwards and downwards into space. அப்புறம் அந்த குதிச்சிது. ஓகேங்களா, as he passed beneath her he heard the swish of her wings. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but if only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குதிச்சது தெரியுமா, குதிச்சோன்னு தான் தெரியுது. கொஞ்ச நேரத்தில் இதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இதுக்கே ஃபீல் ஆகுது. இதோட விங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே அந்த காற்று அழகாக போகிறது, ஃபெதர்ஸ்குள்ளே போகிறது எல்லாமே ஃபீல் ஆகுது. வயிற்றுக்குள்ளே போகிறது எல்லாமே ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்புறமே இது பறக்க ஆரம்பிக்குது. இது ஆக்சுவலாக கீழே விழுவில் ஏன்னா பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் தத்தி பறக்கலாம், அதுமாரி பறந்துட்டுருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு வந்து பயமே இல்லை. அதாவது நம்ம பறக்க முடியாது, நம்ம விங்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்து இப்போ வந்து அந்த தாட்டே இல்லை அதுக்கு. ஓகேங்களா, ஆனால் கொஞ்சம் லைட்டாக மயக்கமாக தான் இருக்குது. ஓகேங்களா, he flapped his wings once and he soared upwards. He uttered a joyous scream. அப்படி சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா, சந்தோஷமாக கற்றுது. flapped them again, திரும்ப இது பண்ணிட்டு. ஓகேங்களா, பறந்துட்டுருக்குது. he soared higher, கொஞ்சம் ஹைட்டு பறந்துட்டுருக்கு. he raised his breast and banged against the wind. Gaga 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 gaulul ha. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his அதான் அவங்க அம்மா வந்து மேலே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க, அப்பா வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் வராங்க. ஓகேங்களா, இது சுற்றி பறந்துட்டுருக்காங்க. சுத்தமாக மறந்துச்சு. இது பறக்க தெரியாதுன்றது மறந்து போச்சு இப்போ இதுக்கு. ஓகேங்களா,
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கு பக்கத்தில் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக பறந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? He saw a vast green sea beneath him with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had landed on his green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. ஆக்சுவலாக அந்த க்ரீன் சீ கிட்ட பறந்துட்டு இருக்கும்போது இது அப்படியே இந்த கால் வந்து உள்ளே விட்டுருச்சு. அவங்களாம் அந்தாண்ட கொஞ்சம் சேஃபாக க்ரீன்லேண்டில் இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு சுத்தமாக சாப்பிடல, பசி வரல, மயக்கத்தில் டப்புனு அது உடம்பு கொஞ்சம் உள்ளே போகுது. ஆனால் அது மிதந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? பட் he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange excess. அதிலும் பறந்துச்சு வரல, பறந்தால் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஓகேங்களா? His feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. He was floating it, அதாவது அதில் மிதந்துட்டு இருக்கு. And around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. இது மயக்கத்தில் இருக்குது, மிதந்துட்டு இருக்குது. ஆனால் மேலே அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க, அதே சமயம் சாப்பாடு தராங்க, சாப்பிட்டுருக்கு. ஸோ எழுதுனது யாரும் இருக்க லயம் ஓ ஃப்ளைஹர்டி 1896 1984 வாழ்ந்திருக்காரு. ஐரிஷ் நாவலிஸ்ட்டு, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், மேஜர் ஃபிகர் இன் தி ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ். He was a founding member of the Communist Party of Ireland. A native Irish speaker from the Gaeltacht, who Flaherty wrote almost exclusively in English. இவர் இங்கிலீஷில் தான் ரொம்ப அதிகமாக எழுதியிருக்காரு. எக்ஸப்ட் ஃபார் ஏ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் ஐரிஷ் லாங்குவேஜ். சில ஷார்ட் ஸ்டோரிஸ் ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. இந்த ஸ்பாட்லைட்னாக்கா இந்த லைம் லைட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சன்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்குங்கள, அந்த மாதிரிலாம் எல்லாமே தனிமையில் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காரு. கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு, ரொம்ப ஜாலியாக வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதாங்க அந்த ப்ரோஸ் பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் வர கிராமர் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கிராமர் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் இதில். ஓகே, ஸோ மாடல்ஸ் அதெல்லாம் வருது, அதில் வந்து பார்ப்போம். பை டேக் ரெஸ்ட்.